ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் லெசன் தான் பார்க்க போறோம். ஸோ 12th லெசன் 3 பார்த்தீங்க அப்படின்னா, வேலை வாய்ப்பும் வருமான கோட்பாடுகளும், இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் ஃபுல்லா பார்க்கணுமான தேவை கிடையாது. ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. அது போக இந்த வருமான கோட்பாடுகள்ல நம்ம என்ன பார்க்கணுமோ அந்த போர்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? A to Z இந்த லெசனை ஃபுல்லா தெளிவா படிக்கணுமான தேவை கிடையாது. எந்தெந்த இடத்துல என்ன படிக்கணும் அப்படிங்கறத மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது போக நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வரும். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதை வந்து எப்படி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே புரியாம இருக்கும். உங்களுக்கு அதை புக்லயே படிச்சாலும் தெளிவா அது புரியாது. ஓகேவா? ஸோ ஈஸியா ஒரு நோட்ஸ் மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிடும். அதனால எக்ஸாம்பிளோட நான் சொல்லித்தரேன். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் டெக்னிக்கல் டேர்ம் வர்ற இடத்துல எல்லாம் நான் சொல்லும் போது நீங்க அதை ஈஸியா நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க கேட்டாலே அது மனசுல பதிஞ்சிரும். நீங்க நோட் பண்ணலாம்னா கூட மறுபடியும் அந்த வார்த்தையை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேலை வாய்ப்புனா என்ன, வேலையின்மைனா என்ன, வேலையின்மையோட வகைகள் என்னென்ன, அதுல 7 வகைகள் கொடுத்திருப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து வேலை வாய்ப்பு பத்தி தொன்மை கோட்பாடு என்ன சொல்லுது, சே இருக்கார் இல்லையா, சேயோட அங்காடி விதினா என்ன, வேலை வாய்ப்பு பத்தி கீன்ஸ் என்ன சொல்றாரு, அவரோட கோட்பாடு என்ன, அவரோட கோட்பாடுல விளைவு தேவை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதை நீங்க புக்ல எப்படிதான் படிச்சாலும் உங்களுக்கு தெளிவா புரியாது. அதை நான் ஈஸியா எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தொகு தேவை சார்பு, தொகு அளிப்பு சார்பு இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அடுத்து தொன்மையம் கீன்சியம் இதுக்கான வேறுபாடு கொடுத்திருப்பாங்க. நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல பாத்துக்கலாம். சோ தெளிவா புக்கை வச்சு நோட் பண்ணிருக்கோங்க. அதே மாதிரி நோட்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்த 11th 12th பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ்ல ஒரு கூற்றை கொடுத்துட்டு அது யார் சொன்னாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு 11th 12th மட்டும்தான் வரும். 6th to 10th இருக்காது. ஓகேவா? ஸோ அப்ப இது ரொம்ப முக்கியம். யாரு எந்த கூற்றை சொன்னாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா கேள்விகளா இதை வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஓகேவா? படிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, என்ன அப்படின்னா, புகுத்தப்பட்ட சோம்பேறித்தனத்தினால் வேலையில்லாதவர்கள் ஒழுக்க சிதைவு, நம்பிக்கையின்மை, வெறுப்புணர்வு மற்றும் சுயமரியாதை இழப்பு ஆகியவற்றால் துன்புறுகிறார்கள் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் இப்ப சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமா வந்துருச்சு இல்லையா? அப்ப சோம்பேறித்தனம் வந்துச்சு அப்படின்னா வேலைக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். அப்ப வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. ஒழுக்க சிதைவு ஏற்படும், நம்பிக்கை யார் மேலேயும் இருக்காது, எல்லாத்து மேலேயும் வெறுப்புணர்வு வரும், சுயமரியாதையை இழப்போம். வேலைக்கு போலன்னா என்ன ஆகும்? சுயமரியாதை இழப்போம். இது எல்லாமே அவங்க வந்து துன்புறாங்க. எதனால? சோம்பேறித்தனத்தினால. அதுவும் புகுத்தப்பட்ட சோம்பேறித்தனம். ஓகேவா? சோ அது யாரு சொல்றாங்க அப்படின்னா, ஒனாகாட் பி மற்றும் ஒனாகாட் ஆர் அப்படிங்கிற இவங்க தான் வந்து அந்த வேர்டிங்ஸை சொல்றாங்க. ஓகேவா? இந்த கூற்றை சொல்றது ஒனாகாட் பி மற்றும் ஒனாகாட் ஆர். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு அப்படின்னா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. ஒரு நாட்டுல வேலை செய்யறதுக்கு உடல் நலமும் திறமையும் அவங்க கொடுக்குற கூலிக்கும் வேலை செய்ய தயாரா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சது அப்படின்னா அதுதான் முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ வேலை வாய்ப்பு, வேலையின்மை. அப்ப வேலை வாய்ப்பு இருந்துருச்சுனாலே அது முழு வேலை வாய்ப்பு. அப்படி இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் நான் சொல்றேன், தெளிவா கவனிங்க. ஒரு நாட்டுல வேலை செய்யக்கூடிய உடல் நலமும் திறமையும் அங்க கொடுக்கக்கூடிய கூலிக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய தயாராகவும் இருக்கிற எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சது அப்படின்னா அதெல்லாம் நம்ம முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். வேலை தேடியும் வேலை கிடைக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பொருளாதார சிக்கலை பல நாடுகள் வந்து சந்திச்சுட்டு தான் வருது இல்லையா? சோ அந்த சிக்கல்கள்ல ஒண்ணு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒண்ணு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது. எதனாலலாம் வேலை வாய்ப்பின்மை நடக்குது அப்படிங்கறது அந்த வகைகள் எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? சோ வேலை வாய்ப்புக்கும் வருமானத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொன்மை பொருளாதார அறிஞர் பாத்தீங்கன்னா JM கீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு.
சாரி, இவர் வந்து நவீனத்துக்கு வருவாரு. தொன்மை பொருளாதார அறிஞர்களும் ஜே.எம். கீன்ஸும் அதை பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜே.எம். கீன்ஸ் வந்து நவீன பொருளாதாரியலோட தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப தொன்மை பொருளாதாரமாகட்டும், அவங்க இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களாகட்டும், ஜே.எம். கீன்ஸ் ஆகட்டும் என்ன சொல்றாங்க, வேலை வாய்ப்புக்கும் வருமானத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அதை வந்து விளக்குறாங்க. பிரெஞ்சு பொருளியல் அறிஞர் பாத்தீங்கன்னா ஜே.பி. சே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜே.பி. சே அப்படிங்கிறவரோட சந்தை விதி பாத்தீங்க அப்படின்னா தொன்மை பொருளியல் அறிஞர்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா, பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜே.எம். கீன்ஸ் வந்து ஒரு இது சொல்லுவார். ஓகேவா? அது அப்புறமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜே.எம். கீன்ஸ் தான் ஏற்படுத்தியிருப்பாரு. அவரோட புத்தகம், அவரோட அந்த கோட்பாடுகள், அவரோட அந்த விதிகள், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பின்னாடி வர்றவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஜே.பி. சே இருக்காரு, அவரு சொன்னதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா ஜே.பி. சே வந்து அரசாங்க தலையீடு இதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஜே.எம். கீன்ஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அரசாங்க தலையீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நிறைய வேறுபாடுகள் இருக்கு, அதை பின்னாடி போக போக பார்க்கலாம். ஓகேவா? இங்க அடுத்து முழு வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. நான் அதை தான் சொன்னேன் இல்லையா, நல்ல உடல் நலம் இருக்கணும். ஒரு நாட்டுல வேலை செய்யக்கூடிய நல்ல உடல் நலமும் திறமையும் அங்கு கிடைக்கிற கூலிக்கு வேலை செய்ய தயாராகவும் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னா அதைதான் முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி முழு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கீன்ஸோட கூற்றுப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா முழு வேலை நிலை அப்படிங்கிறது விருப்பமில்லா வேலையின்மை இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ விருப்பமில்லா வேலையின்மைனா என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்டயே எல்லாம் இருக்கு, அவங்க பரம்பரையா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப வேலைக்கு போய் தான் அவங்க வந்து சாப்பிடணுமா அப்படின்னா கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம் வேலைக்கு போகிறதுக்கு. அந்த மாதிரி விருப்பம் இல்லாம இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா விருப்பமில்லா வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. சோ கீன்ஸோட கூற்றுப்படி முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி விருப்பமில்லா வேலையின்மை இருக்கு இல்லையா, அது வந்து இல்லாம இருக்கிறது தான் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க பாருங்க. லர்னர் கூற்றுப்படி என்ன அப்படின்னா முழு வேலை நிலை அப்படிங்கிறது கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில மாறி மாறி அதிகரிக்குதோ அததான் முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ அதாவது கூலி இருக்கணும், அதே மாதிரி அதுக்கு தகுந்த விலை இருக்கணும். இந்த ரெண்டும் மாறி மாறி அதிகரிக்குது. ஒன்னு அதிகரிச்சதுன்னா இன்னொன்னு அதிகரிக்கும். அப்ப விலைவாசி அதிகரிச்சதுன்னா அவங்களுக்கான கூலியும் அதிகரிக்கணும். இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே வந்தது அப்படின்னா அங்கதான் முழு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொல்றா, லர்னர் சொல்றாரு. ஓகேவா? சோ அடுத்து உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுமே முழு வேலை நிலையை அடைவதுதான் குறிக்கோளா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி முழு வேலை வாய்ப்பு அடைஞ்சாதான் பொருளாதார ரீதியா என்ன ஆகும், அதிகரிச்சுட்டே போகும், அப்ப வளர்ந்துகிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களை முழுமையா பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சிறந்த உற்பத்தியை அடைய முயல்வாங்க. ஆனா நடைமுறையில பொறுத்த வரைக்கும் முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நாட்டோட உழைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் முழுசா பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் நார்மலா நடைமுறையில இருக்கக்கூடிய முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது. புரியுதுங்களா? சோ நாட்டுல இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் அவங்க எல்லாத்தையும் முழுமையா பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு நடைமுறையில சொல்றோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேலையின்மையோட வகைகள் என்னென்ன. சோ வேலை வாய்ப்பு, முழு வேலை வாய்ப்புனா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அந்த மாதிரி இல்ல அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேலையின்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ முழு வேலை வாய்ப்புனா என்ன, ஒரு நாட்டுல வேலை செய்யக்கூடிய உடல் நலமும் திறமையும் இருக்கக்கூடிய, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கூலிக்கு தகுந்த வேலை செய்ய தயாரா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது முழு வேலை வாய்ப்பு. அப்படி கிடைக்கல அப்படின்னா அதை தான் நம்ம வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். சோ வேலையின்மையில 7 வகைகள் கொடுத்திருப்பாங்க, ஒவ்வொன்னா தெளிவா கவனிக்கலாம். ஓகேவா?
சோ அடுத்து இங்க கவனிங்க. இந்திய கிராமப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா வேலையின்மையும் குறைவான வேலை வாய்ப்பும் அதிகமா இருக்கு. கிராமங்கள்ல மறைமுக வேலையின்மை, பருவகால வேலையின்மை இது வந்து இருக்கு. இதை வந்து நம்ம ஊரக பொருளாதாரத்திலேயே பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ ஊரக பொருளாதாரத்துல என்னென்ன வேலையின்மை இருக்கு, வறுமை ஏன் வந்துச்சு, வறுமை எதனால இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்த்திருப்போம். அப்ப இந்திய கிராமப்புறங்கள்ல வேலையின்மை இருக்கு, குறைவான வேலை வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வேலையின்மைன்னு எடுத்துக்கிட்டீங்களானே மறைமுக வேலையின்மையும் பருவகால வேலையின்மையும் பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள்ல இருக்கு. நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிறழ்ச்சி வேலையின்மை, அதாவது உடன்பாடு இல்லா அப்படின்னு சொல்லுவோம். பிறழ்ச்சி இல்லைன்னா உடன்பாடு இல்லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலையின்மையும் அமைப்புசார் வேலையின்மையும் இருக்கு. ஓகேவா? சோ திறந்த வேலையின்மை இந்த 3 இருக்கு. நகர்ப்புறங்கள்ல 3ம், கிராமப்புறங்கள்ல 2ம் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நகரமயமாதல் இருக்கு இல்லையா? சோ இடம்பெயர்தல் சொல்றோம் இல்லையா? கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க வேலைக்காக நகரங்களுக்கு போறாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி போறதால நகர்ப்புறங்கள்ல வேலையின்மை என்ன ஆகுது, அதிகரிக்குது. ஏன்னா நகர்ப்புறங்கள்ல வேலை வாய்ப்பு, ஒரு குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுவே கிராமத்துல இருந்து இன்னும் நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும், அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப அந்த இடத்துல நகர்ப்புறங்கள்ல வேலையின்மை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வரும். சோ வேலையின்மையோட வகைகள் என்னென்ன பார்க்கலாம் பாருங்க. வளர்ந்த நாடுகள்ல வேலைநிலை அப்படிங்கிறது, வேலையின்மை அப்படிங்கிறது தற்காலிகமாவோ இல்லைன்னா பிறழ்ச்சியாகவோ இருக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து வளர்ந்த நாடுகள்ல 2. வளர்ந்த நாடுகள்ல வேலையின்மை அப்படிங்கிறது தற்காலிகமா இருக்கலாம், இல்லைன்னா பிறழ்ச்சியா இருக்கலாம். பிறழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். உடன்பாடு இல்லா அப்படின்னு வரும். அடுத்து வளர்கின்ற நாடுகள் இருக்கு இல்லையா, அதுல மூலதன உருவாக்கம் வந்து குறைவா இருக்கிறதால அமைப்பு சார்ந்த வேலையின்மை வந்து அதிகமா இருக்கும். சோ மூலதனம் கம்மியா இருக்கிறதால என்ன ஆகும், அமைப்பு சார்ந்த வேலையின்மை அதிகமா இருக்கும். இப்ப வேலையின்மையோட வகைகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வணிக சூழல் வேலையின்மை, பருவகால வேலையின்மை, தற்காலிக அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை, மறைமுக வேலையின்மைன்னு இங்க 7 வகைகள் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். வணிக சூழல் வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளாதாரம் கீழ் நோக்கி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டோட பொருளாதாரம் கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேலையின்மை அப்படிங்கிறது நடக்கும். அப்ப அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வணிக சூழல் வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உறுதி தேவை உறுதி தேவை இல்லாத போது இந்த நிகழ்வு வந்து நடக்கும். ஓகேவா? சோ அரசோட முதலீட்டை அதிகரிக்கிறதன் மூலமாவும் விரிவான பணவியல் கொள்கையை கடைபிடிக்கிறதன் மூலமாவும் என்ன பண்ணலாம், இந்த வணிக சூழல் வேலையின்மையை குறைக்கலாம். அதாவது பொருளாதாரம் கீழ் நோக்கிய பகுதியில் இருக்கு, அதாவது இறங்கிட்டே போகுது, சரிவை நோக்கி போகுது அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய வேலையின்மையை தான் நம்ம வணிக சூழல் வேலையின்மைன்னு சொல்றோம். இப்ப பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னாலே என்ன ஆயிரும், அந்த வணிக சூழல் வேலையின்மை அப்படிங்கிறது இல்லாம போயிடும், குறைஞ்சிரும். ஓகேவா? அடுத்து பருவகால வேலையின்மை. பருவகால வேலையின்மை அப்படிங்கிறது பொதுவா கிராமங்கள்ல தான் அதிகமா இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துல சில மாசங்கள் மட்டும் வேலை இருக்கும், சில மாசங்கள் இருக்காது. அந்த சில மாசங்கள் அப்படிங்கிறது ஒரு பருவம்னு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பயிர் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அந்த பருவங்கள் எடுத்துக்கோங்க. அத வந்து அந்த அந்த நிலத்தை உழுறதுல இருந்து அறுவடை செய்யற வரைக்கும் ஒரு பருவம் தான் இல்லையா? அப்ப அதுக்கு அடுத்து மறுபடியும் அந்த இடத்துல வேற ஏதாவது போட்டாதான் என்ன ஆகும், மறுபடியும் அவங்களுக்கான வேலை கிடைக்கும். அப்ப இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு சில மாசத்துல மட்டுமே வேலை இருக்கு அப்படின்னா மீதி மாசத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேளாண்மை சார்ந்த இது இருக்க முடியாது. அப்ப வேற ஒரு தொழிலுக்கு போகும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல உங்களுக்கு வேலையின்மை கிடைக்கும். வேற ஒரு தொழிலுக்கு போகும்போது அவங்களுக்கு வேலை கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா அப்ப அவங்களுக்கு வேலையின்மை அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா? இததான் பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். சோ வேளாண்மை சார்ந்த தொழில்கள் இதுலதான் மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த என்ன ஆகுது, பருவகால வேலையின்மை அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? இது வந்து குறிப்பிட்ட காலங்கள்ல மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும், மத்த பருவத்துல இருக்காது. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பணிக்குள் விடுமுறை கால சுற்றுலா தேவை குறைவதால பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு குறையல. சோ விடுமுறை காலத்துலதான் சுற்றுலா அப்படிங்கிறதுக்கு போவோம். அப்ப அந்த இடத்துல அந்த பருவத்துல வேலை வாய்ப்பு இருக்கும், மத்த பருவத்துல என்ன ஆகும், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. சோ இததான் பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து தற்காலிக அல்லது உடன்பாடில்லா வேலையின்மை. நான் சொன்னேன் இல்லையா, பிறழ்ச்சி அப்படின்னா உடன்பாடில்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ பாருங்க, அதாவது உழைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, சோ இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா
இப்ப வந்து வேலையை ஒரு வேலையில இருக்காங்க. அவங்க வந்து வேலைய விட்டுட்டாங்க. இல்ல வேலை அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா, புதிய வேலைய தேடுற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேலை இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களாகட்டும், அது இல்லாம ஒரு இடத்துல இருந்து மற்றொரு வேற இடத்துக்கு போகாம இருக்கிறது. அதாவது அவங்களுக்கு சம்பளம் அதிகமா வேணும். இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, மத்த இடத்துக்கு போகாம அங்க இருக்கிறத அவங்களுக்கு பத்தாம இருந்தாலும் அந்த இடத்துல இருந்துட்டே செய்யறது. அவங்களோட திறமை வந்து பற்றாக்குறையா இருக்கிறது, இயந்திரங்கள்ல பழுது ஏற்படுறது, மூலப்பொருட்கள்ல பற்றாக்குறை இருக்கிறது. இந்த மாதிரி காரணங்களால என்ன நடக்குது அப்படின்னா, உடன்பாடில்லா வேலையின்மை அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, உடன்பாடில்லா வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கற்றோர் வேலையின்மை. தற்காலிகம் அப்படின்னாலே என்னது? தற்காலிக வேலையின்மை அப்படின்னா, ஒரு வேலையில போயிட்டு இருக்காரு. அவருக்கு வேலை வந்து போயிடுச்சு. அடுத்த வேலைக்கு போகணும். அப்ப அந்த இடைப்பட்ட கேப் ஒரு 2 மாசம் கழிச்சு தான் வேலைக்கு போறாரு அப்படின்னா, அந்த 2 மாசம் அவருக்கு வேலை இல்ல இல்லையா? அததான் தற்காலிக வேலையின்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கற்றோர் வேலையின்மை. ஸோ கற்றோர் வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா, படிச்சவங்களுக்கு படிச்சதுக்கான வேலை கிடைக்காம இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன படிச்சாங்களோ அதுக்கான வேலைக்கு போகாம வேற வேலைக்கு போறது, பார்ட் டைம் ஜாப் போறது, இல்லைன்னா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு வேலைக்கு போகாம இருக்கிறது. இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கற்றோர் வேலையின்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தவறான கல்வி முறை, வேலைக்கான திறன் பற்றாக்குறை, அதிக அளவு மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் பட்டங்களை முடிச்சு வெளியே வர்றது, அதுக்கப்புறம் இலகுவான வேலையை மட்டுமே விரும்புறது. ஸோ என்னதான் படிச்சிருந்தாலுமே ரொம்ப மேம்போக்கான வேலையை செஞ்சு, அதாவது கம்மியா வேலை செஞ்சு அதிகமா சம்பளம் வாங்குறது. இந்த மாதிரி எதிர்பார்க்கிற காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னா, கற்றோர் வேலையின்மை அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து தொழில்நுட்ப வேலையின்மை. தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னா, தொழில்நுட்பம் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரீசெண்டா போறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏஐ வர்றதால என்ன ஆகுது, அப்படி பல்கா என்ன பண்றாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருந்து வேலையை விட்டு அனுப்பிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து அதிகரிச்சுட்டே போறதால உழைப்பாளர்கள் வந்து அந்த இடத்துல கம்மியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மீதி இருக்கவங்க இல்லையா என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே டிராப் பண்ணிடுறாங்க. அப்ப அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து அமைப்புசார் வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, செல்போன் வந்துச்சு இல்லையா? ஸோ செல்போன் வந்ததால என்ன ஆயிடுச்சு, நம்ம யூஸ் பண்ற கால்குலேட்டருக்கு இப்ப வேலை இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேமராக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. அப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆயிரும், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. அவங்க வேற வேலையை தேடிதான் போகணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தால ஒரு வேலை வாய்ப்பின்மை நடக்குது அப்படின்னா, அததான் நம்ம என்ன சொல்றோம், அமைப்புசார் வேலையின்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து 7th பாருங்க, மறைமுக வேலையின்மை. மறைமுக வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல ஒரு 2 பேர் அந்த வேலையை செஞ்சாலே போதும் தான். ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு 6 பேர் வேலை செய்யறது. 6 பேர் வேலை செஞ்சாலும் 2 பேர் வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உற்பத்தி என்னமோ ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அந்த 4 பேர் இருந்தாலும் இல்லைனாலும் என்னதான் நடக்க போகுது, உற்பத்தி ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ எக்ஸ்ட்ராவா ஆளுங்க வந்து வேலை பார்க்கறது, இதுதான் மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேவைக்கு அதிகமானவங்க ஒரு வேலையில இருந்தா அதை மறைமுக வேலையின்மைன்னு சொல்லுவோம். மேக்சிமம் இந்த இது இருக்கு இல்லையா, வேளாண்மை, அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தாலே போதும் தான் இல்லையா? ஆனா எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 5 பேர் இருக்காங்க. அப்ப அந்த 4 பேர் வந்து அந்த இடத்துல நின்று வேலை பார்க்கறாங்க. பட் அதுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்னா தேவை கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தாலுமே அவங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுருவாரு இல்லையா? அதுதான் பாத்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப 7 வகைகளும் நம்ம பார்த்தாச்சு. இதுதான் வேலையின்மை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில இருக்கும். அடுத்து வேலை வாய்ப்பு பத்தி தொன்மை கோட்பாடு என்ன சொல்லு, ஓகேவா? பாருங்க. சோ வேலை வாய்ப்பு பத்தி தொன்மை கோட்பாடு பாத்தீங்கன்னா ஒரு தனி கோட்பாடா இல்ல. ஓகேவா? சோ நாட்டுல இருக்கக்கூடிய வருமானம், வேலை, இத பத்தி பன்முக பார்வை அப்படிங்கிறது இருந்தது தொன்மை கோட்பாடுல. ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற பொருளியல் அறிஞர் பாத்தீங்கன்னா 1776ல நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டார். அப்ப யாரு புத்தகத்தை எழுதுனா, எந்த புத்தகத்தை எழுதுனா, எந்த வருஷம் எழுதுனா அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்ப ஆடம் ஸ்மித் 1776ல நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் டேவிட் ரிகார்டே, ஜே.எஸ். மில், ஜே.பி. சே, ஏசு பிகு இந்த மாதிரி இருக்கவங்களோட தொன்மை கோட்பாடு அப்படிங்கிறது வளர்ச்சி பெற்றது. ஸோ அதுக்கப்புறம்
பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நீண்ட காலமா பணவீக்கம் இல்லாம முழு வேலை நிலையோட இயங்குறது அப்படிங்கிறது தான் தொன்மை பொருளியல் அப்படிங்கிறவங்க எல்லாமே அதை தான் கருதுனாங்க. ஓகேவா? ஸோ வேலையின்மை அப்படிங்கிற முழு வேலை நிலையோட தான் வந்து இயங்குது அப்படிங்கிறது தான் தொன்மை பொருளியல் அறிஞர்களோட கூற்று. ஓகேவா? அடுத்து கூலியும் விலையும் அப்படிங்கிறது நெகிழ்ச்சியோடையதா இருக்கு. அதாவது கூலி வந்து அது விலைவாசி அதிகரிக்குதுன்னா கூலியும் அதிகரிக்கணும், விலைவாசி கம்மியானா கூலி கம்மி. அப்ப அந்த மாதிரி அதுக்கு ஒரு நெகிழ்ச்சி வந்து நிலக்கிறது தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்தையில போட்டி நிலவரது, அரசோட தலையிடா கொள்கை பின்பற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்களோட ஒரு நம்பிக்கைன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அரசோட தலையிடா கொள்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் தொன்மை பொருளியலாளர்களோட கருத்து. இப்ப சேயோட அங்காடி விதி பத்தி பார்க்கலாம். ஜேபி சே. ஓகேவா? சோ சேயின் அப்படிங்கிறது ஒரு பேர்ல சேயோட அங்காடி விதி. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சேயோட அங்காடி விதி எதை சொல்லுது அப்படின்னா அளிப்பு அதோட தேவையை தானே உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்ல வர்றார். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போதே அதை வாங்குறதுக்கான வருமானம் மக்களுக்கு போய் சேரணும். அதனால உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருளுமே என்ன விற்று தீர்ந்து போயிடும் இல்லையா? அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அளிப்பு அப்படிங்கிறது உற்பத்தி செய்யறது. ஓகேவா? சோ அளிப்புனா உற்பத்தி, தேவைனா நுகர்வு, வாங்குறது. ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு உற்பத்தி செய்யறோமோ அவ்வளோத்தையும் அவங்க நுகர்வு பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவ்வளோத்தையும் நுகர்வு பண்றதுக்கான வருமானம் அவங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? சோ அததான் பாத்தீங்க அப்படின்னா செய்யோட அங்காடி விதி சொல்லுது. பாரு, இப்ப இங்க இருக்கக்கூடிய சிம்பிளா இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான், லெமன் ஜூஸ் போடுறான்னா அந்த லெமன் ஜூஸை வித்து அவனுக்கு தேவையான பொருட்களை என்ன பண்ணிக்கிறான், வாங்கிக்கிறான். அப்ப அவங்க அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கிடலாம் அப்படிங்கிறது. அப்ப அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும். உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்க வாங்கறதுக்கான வருமானம் மக்கள் கிட்ட போயிடணும் அப்படிங்கிறது தான் சேயோட அங்காடி விதி. ஓகேவா? அதை பத்தி தான் இங்க டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. வேணா ஒரு டைம் வந்து படிச்சு பார்த்துக்கோ. ஓகேவா? அடுத்து இதுக்கான எடுகோள்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இது ஒரு 12 இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதோட விளைவுகள் அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே இதை வச்சுதான் திருப்பி ரிப்பீட்டடா வரும். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா செய்யோட அங்காடி விதினாலும் சந்தை விதினாலும் ஒண்ணுதான். என்னென்ன எடுகோள்கள் அடிப்படையா வச்சிருக்கு அப்படின்னா ஒரு தனி வாங்குபவர் இருக்காங்க இல்லையா, அவங்களோ விற்பவரோ இல்லைன்னா உள்ளீடு பொருளோ விலைய மாற்ற முடியாது. இதுதான் பிக்ஸ் பிரைஸ் அப்படின்னா இதுதான், அதை யாருமே மாற்ற முடியாது. அடுத்து முழு வேலை நிலை நிலவும் அப்படிங்கிறது தான் அங்காடி விதி. ஓகேவா? ஏன்னா அவர் சொல்றதே அப்படிதான் இல்லையா. நார்மலாவே தொன்மை பொருளியலாளர்கள் அதை தான் சொல்றாங்க, முழு வேலை நிலை நிலவும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து மக்கள் வந்து தங்களோட சொந்த விருப்பங்களால உந்தப்படுறாங்க, அவங்களோட விருப்பங்கள் பொருளாதார முடிவுகளை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அங்காடி சக்தியை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. ஒரு பொருளாதாரம் அதுவே சரி செஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து அரசோட தலையீடு அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து உழைப்பு பண்டங்கள் இது எல்லாத்தையும் அங்காடியில நிறைவு போட்டி நிலவும். அடுத்து கூலியிலையும் விளைவிலையும் நெகிழ்வுத்தன்மை இருக்கும். பணவர்த்தனைக்கு மட்டுமே பணம் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இது நீண்ட கால பகுப்பாய்வு அடிப்படையா கொண்டது. அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ வாய்ப்பில்லை. ஏன்னா உற்பத்தி செய்யற எல்லாமே வாங்கிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிக உற்பத்தி அப்படிங்கிறது தேவை கிடையாது. எல்லாருமே வேலையில இருக்காங்க அப்படின்னா அப்ப வேலையின்மை அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பயன்படுத்தப்படாத வளங்கள் இருந்தது அப்படின்னா முழு வேலை வாய்ப்பு வரைக்கும் அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது லாபகரமா இருக்கும். ஓகேவா? அடுத்து விலைக்கருவி தானாவே இயங்குறதால அரசோட தலையீடு அப்படிங்கிறது தேவைப்படாது. வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் சமநிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப சேமிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நார்மலா சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வருமானம் உயரும் போது என்ன ஆகும், நம்ம நுகர்வு போக மீதியை சேமிச்சு வச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுவே முதலீடு அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நம்ம எப்படி வேணா சொல்லலாம். இப்ப லாபத்துக்காக செய்யறதையும் நம்ம சொல்லிக்கலாம், பொது நலனுக்காக செய்யறதையும் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம உற்பத்தி செய்யறதுக்காக அந்த முதலீடு பொருளையும் அதுதான் முதலீடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்ப வட்டி வீத நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் சமநிலையை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே
என்ன சொல்றாரு, சேயோட சந்தை விதி இருக்குல்ல, அங்காடி விதியோட எடுகோள்கள் மொத்தம் 12 இருக்கு. நார்மலாவே அவர் சொல்ல வர்ற விஷயம் அதுதான். ஓகேவா? என்ன சொல்ல வர்றாரு, அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அப்படிங்கிறது தான் மெயின். அதே மாதிரி முழு வேலை வாய்ப்பு நிலவும் அப்படிங்கிறது தான் அதோட மெயின். ஓகேவா? அடுத்து விளைவுகள் கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா ரிப்பீட்டடா அதுவே தான் வரும். விளைவுகள் ஆகட்டும், அது பற்றிய திறனாய்வாகட்டும், அங்க என்ன நம்ம 12 பாயிண்ட் படிச்சோமோ அதுல இருக்க ஒரு சில பாயிண்ட் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. பட் ஒரு டைம் வந்து படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து வேலை வாய்ப்பை பத்தி கீன்ஸ் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான். சந்தை அப்படிங்கிறது தானாவே சரியாயிடும் அப்படிங்கிறது தான் தொன்மை பொருளியலாளர்களோட கருத்து. பட் சந்தை வந்து தானா சரியாகாது, அரசோட தலையீடு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படின்னு யார் சொல்றா, ஜேஎம் கீன் சொல்ற. ஓகேவா? சோ இவர் ஒரு நாட்டோட வேலை வாய்ப்பை தீர்மானிக்கிறது விளைவு தேவைதான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது விளைவு தேவை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஊர்ல ஒரு பேக்கரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேக்கரியில ஒரு 100 பேருக்கு தேவையான கேக் வந்து ஒரு 100 கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 கேக் வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல 100 பேருக்கு அந்த பேக்கரியில கேக் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அது வெறும் ஆசை தான், அதை வந்து நம்ம தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த 100 பேர்ல 50 பேர்கிட்ட அதை வாங்குறதுக்கான பணம் இருக்கு. ஓகேவா? சோ பணம் இருக்கு அப்படிங்கிறதால அதை தேவைன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரு போய் அந்த இடத்துல கேக்க வாங்கிட்டு வர்றாங்களோ, அந்த காசை கொடுத்து வாங்கிட்டு வராங்களோ, அந்த இதுதான் நம்ம இந்த இடத்துல கணக்கு எடுத்துக்குவோம். ஓகேவா? சோ அப்ப இந்த 40 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கேக்ல 40 கேக் வந்து வித்துடுறாங்க. அந்த 40 கேக்கு விற்கிறதுக்கான வித்து வாங்குறாங்க இல்லையா, அந்த காசு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விளைவு தேவை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ சும்மா வாங்கணும்னு நினைச்சாலோ இல்ல அதுக்காக காசு சேர்த்து வச்சாலோ இந்த விளைவு தேவையில நம்ம சேர்த்துக்க மாட்டோம். அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் பாத்தீங்களா, பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காசு அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்காக கொடுக்கிற காசு தான் இந்த விளைவு தேவையில நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? சோ இந்த விளைவு தேவை அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, விளைவு தேவை கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த உற்பத்தி அப்படிங்கிறது கம்மியாகும். அதிகரிச்சது அப்படின்னா சரி, ஒரு நிமிஷம். அதாவது அந்த விளைவு தேவை அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேலை வாய்ப்பு கம்மியாகும். அதிகரிச்சது அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஓகேவா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 40 அந்த 100 கேக்கு செய்யறதுக்கு ஒரு 40 கேக் விக்குது இல்லையா, அந்த விற்கிறதுக்கு மட்டும் கணக்கு எடுத்துக்கலாம். 40 கேக் செய்யறதுக்கு 2 பேர் வேலையில இருக்காங்க அப்படின்னா அதுவே 80 கேக் வேணும் அப்படின்னா இன்னும் ஒருத்தவங்களும் 2 பேரும் அடிஷ்னலா வேலைக்கு போடுவாங்க இல்லையா. அப்ப அந்த அடிஷ்னலா போடக்கூடியது என்னது, அதிகபட்ச வேலை வாய்ப்பு. அப்ப அந்த விளைவு தேவை அதிகரிச்சதுன்னா அதுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், கம்மியாச்சுன்னா வேலை வாய்ப்பு கம்மியாகும். ஓகேவா? மக்கள் வந்து பொருள் வாங்குறதுக்கு உண்மையிலேயே எவ்வளவு செலவு பண்றாங்களோ அந்த பணத்தோட மதிப்பு தான் விளைவு தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, புதிய பொருளாதார கோட்பாடுகளோட வளர்ச்சியில கீன்ஸ் எழுதிய புத்தகம் வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை 1936 வெளியிட்டாங்க. இது ஒரு திருப்பு முனையா இருந்து. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தொன்மை பொருளாதார அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, முதலாளித்துவ பொருளாதார அமைப்புல அங்காடி சக்தியில மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா சமநிலை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா கீன்ஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த குறைகளை களையணும் அப்படின்னா புதிய வேலை வாய்ப்பு கோட்பாடை உருவாக்கணும், அதுக்காக தான் உருவாக்கியிருப்பாரு. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. ஜேஎம் கீன்ஸ் 20ஆம் நூற்றாண்டுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பொருளியல் அறிஞர். ஜேஎம் கீன்ஸ் பாத்தீங்கன்னா நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். 1883 கேம்பிரிட்ஜ்ல இவர் பிறந்திருக்காரு. இவர் பொருளாதார அறிஞரா பணியாற்றி இருக்காரு. அதோட ஒரு குடிமை பணியாளராகவும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இயக்குனராகவும் பிரிட்டன் உட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு குழுவுக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு. அப்ப எந்தெந்த பொசிஷன்ல அவர் இருந்திருக்காரு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட கருத்தோட அடிப்படையில் அமைந்த பொருளாதார கருத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கீன்சியன் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ கீன்ஸோட பொருளாதார கருத்தை அடிப்படையா கொண்ட பொருளாதார கருத்துகள் எல்லாமே கீன்சியன் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பாத்துக்கோங்க. கீன்ஸோட கோட்பாடு அப்படிங்கிறது முழு வேலை வாய்ப்பை மட்டுமே குறிக்காம அதை பத்தி மட்டுமே சொல்லாம அதுல கம்மியா வேலை வாய்ப்பின்மைக்கும்
வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது சுட்டி காட்டு. ஓகேவா? ஸோ முழு வேலை நிலை அப்படிங்கிறத சே ஆகட்டும் இல்லைன்னா தொன்மை பொருளியலாளராகட்டும் சொன்னாங்க. இந்த இடத்துல முழு வேலை நிலை மட்டுமே கணக்கு எடுத்துக்காதீங்க. அதுல குறைஞ்சபட்சம் கம்மியான வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறதும் இருக்கு அப்படிங்கிறதோட கருத்து தான் பாத்தீங்கன்னா கீன்ஸோட கோட்பாடு. ஓகேவா? அடுத்து விளைவு தேவை தான் பார்த்தோம் இல்லையா? சோ என்ன சொன்னேன், ஒரு பொருளை வாங்கறதுக்கு, ஓகேவா, மக்கள் ஒரு பொருளை வாங்கறதுக்கு உண்மையிலேயே எவ்வளவு செலவு பண்றாங்களோ அந்த செலவு தான் விளைவு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப இதுல இருக்கிறதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து விளைவு தேவை அப்படிங்கிறது நுகர்வு செலவுக்கும் முதலீட்டு செலவு இருக்கு இல்லையா, அது ரெண்டோட கூடுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நுகர்வுனா என்ன வாங்குறோமோ அது, முதலீடு அப்படின்னா என்ன நம்ம அதுக்காக முதலீடு செய்யறோமோ அது. ஓகேவா? சோ இந்த ஒரு பாயிண்ட் இங்க முன்னாடி இருக்கும், ஒரு நிமிஷம் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிச்சுக்கோங்க. வேலை வாய்ப்பு வருமானம் பற்றிய கீன்ஸின் கோட்பாடோட ஆரம்ப புள்ளி தான் பாத்தீங்க அப்படின்னா விளைவு தேவை அப்படின்னு சொல்றோம். ஸோ கீன்ஸோட இந்த கோட்பாடுல ஆரம்ப புள்ளியே விளைவு தேவைதான். விளைவு தேவைதான். புரியுதுங்களா? சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. விளைவு தேவை அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் மீது உண்மையிலேயே செலவு செய்கிற பணத்தோட அளவு. நான் சொன்னேன் இல்லையா, 100 கேக்கு செஞ்சிருக்காங்க, அதுல 40 கேக்கு தான் வித்திருக்காங்க அப்படின்னா அந்த வித்தாங்க இல்லையா அந்த 40 கேக்கு, அதுக்கான செலவு தான், அதுக்கான அமௌண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா விளைவு தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து தொழில் முயல்வோர்கள் வட்டி, வாடகை, கூலி, லாபம் இது எல்லாமே பணமா தான் கொடுப்பாங்க. ஸோ விளைவு தேவையை பார்த்தீங்கன்னா நாட்டோட வருமானத்துக்கு சமமா நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் விளைவு தேவை அதிகரிக்குது அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். விளைவு தேவை குறையுதுன்னா வேலையின்மை சிக்கல் வரும். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப 40 கேக்கு செய்யறதுக்கு 2 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அதுவே 80 கேக் அந்த பேக்கரியில விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன, அதே டைமிங் அப்படிங்கும் போது நான் ஒரு ஆளை சேர்த்துறேன் அப்படின்னா அங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்ப இந்த விளைவு தேவை அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பும் அதிகரிக்குது. இல்ல 20 கேக்கு தான் விக்குது அப்படின்னா ஒரு ஆள் செஞ்சாலே போதும், நான் 2 ஆள் அப்ப எனக்கு தேவைப்படாது. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆளை நான் வேலையை விட்டு எடுக்கணும் இல்லையா, அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, வேலையின்மை அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்க இதான் கொடுத்திருப்பாங்க, பட் இது ரொம்ப முக்கியம் கிடையாது அவ்வளோக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கப்படுது தொகு தேவை சார்பு. ஓகேவா? சோ ஒன்ஸ் ரீட் விட்டுக்கோங்க, பட் ரொம்ப முக்கியமானது எல்லாமே கிடையாது அதெல்லாம். அடுத்து தொகு தேவை சார்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவை அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன், அதை வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தொகு தேவை சார்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய குடும்பங்கள், நிறுவனங்கள், அரசு இதெல்லாம் சேர்ந்து பொருளை வாங்குறதுக்கு திட்டமிடக்கூடிய மொத்த செலவு தான் பாத்தீங்க அப்படின்னா தொகு தேவை சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த தேவை அப்படின்னாலே வாங்குறது தான். ஓகேவா? ஸோ தேவைன்னா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது, வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அதுதான் தேவை. அப்ப ஒட்டுமொத்த தேவை தொகு அப்படின்னாலே தொகுத்தலப்ப மொத்தமா இருக்கக்கூடிய அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும். ஓகேவா? ஸோ அப்ப அதுக்காக வாங்குறதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதை தான் நம்ம தொகு தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா 4 பகுதிகள் இருக்கும், இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நுகர்வு தேவை, முதலீட்டு தேவை, அரசு செலவு, நிகர ஏற்றுமதி இறக்குமதி, இந்த 4 தான் பாத்தீங்க அப்படின்னா தொகு தேவை சார்புல வரக்கூடியது. நுகர்வு தேவைனா என்ன, அதாவது நுகர்வுனா என்ன, நம்ம வாங்கக்கூடியதுதான். இப்போ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம நுகர்வுன்னு சொல்லுவோம், அதுக்காக செலவு பண்றது. முதலீட்டு தேவை அப்படின்னா என்ன, முதலீடு பண்றது, ஒரு உற்பத்தி செய்யறதுக்காகட்டும் இல்ல அதுக்கான லாபம் வாங்குறதாகட்டும் அந்த பொருளுக்காக முதலீடு செய்யறதா முதலீட்டு தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து அரசு செலவு, நிகர ஏற்றுமதி இறக்குமதி, ஏற்றுமதி செய்யறதுக்காகட்டும் இல்ல இறக்குமதி செய்யறதுக்காகட்டும் அதுக்கான
ஆகக்கூடிய செலவுகள், அரசுக்கு ஆகக்கூடிய செலவுகள். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தொகு தேவை சார்புல வரக்கூடிய பாயிண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? வேணும்னா இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இருக்கு இல்லையா? ஸோ அங்க இருக்கிறதே தான் இங்க நம்ம சொன்னோம் இல்லையா? நுகர்வு தேவை, முதலீட்டு தேவை, அரசு செலவு, நிகர ஏற்றுமதி இறக்குமதி. அதே தான் இங்க இருக்கக்கூடியது. ஏடி அப்படின்னா உங்களுக்கு வந்து தொகு தேவை சார்பு C plus I plus G plus X minus M இதை வந்து சொல்லியிருப்பாங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு தேவை கிடையாது. அடுத்து தொகு அளிப்பு சார்பு அப்படின்னா ஒட்டுமொத்த அளிப்பு. அளிப்புனாலே நான் என்ன சொன்னேன்? உற்பத்தின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப உற்பத்தினா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பொருட்கள் பணிகளோட மதிப்பை தான் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி தொகு அளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தொகு தேவைனா வாங்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆகட்டும், அரசாகட்டும், நிறுவனங்களாகட்டும், யாரா இருந்தாலுமே அந்த பொருளை வாங்குறதுக்கு செலவு செய்யக்கூடிய செலவு தான் தொகு தேவை சார்பு. தொகு அளிப்பு சார்பு அப்படின்னா ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பொருட்கள் பணிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்காக ஆகக்கூடிய மதிப்பு தான், செலவு தான் பாத்தீங்க அப்படின்னா தொகு அளிப்பு சார்பு அப்படின்னு சொல்றோம். இந்த 2 பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்து தொகு அளிப்போட கூறுகள். முதல்ல தொகு சார்போட தொகு தேவையோடது பார்த்தோமா? இப்ப தொகு அளிப்போடது பாருங்க. மொத்த நுகர்வு செலவு, மொத்த தனியார் சேமிப்பு, நிகர வரி வசூல், அடுத்து தனி மனிதர் வெளிநாட்டவருக்கு கொடுக்கின்ற மாற்று செலுத்துதல் RF அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க இது இருக்கும். மொத்த அளிப்பு அப்படிங்கிறது C plus S plus T plus RF. ஸோ என்னென்ன அந்த 4ஐயும் கூட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல X minus M ஏன் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஏற்றுமதியில இருந்து இறக்குமதி இருக்கு இல்லையா? அதை வந்து கழிச்சு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இது எல்லாத்தையும் கூட்டி போட்டிருப்பாங்க. இதுதான் மொத்த அளிப்பு. மொத்த அளிப்புனா மொத்தமா எல்லாத்துக்கும் ஆகக்கூடிய செலவு தான். ஓகேவா? மற்றபடி இந்த வளைகோடெல்லாம் தேவை கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ADF ASF அப்படின்னா இப்ப நம்ம பார்த்ததுதான். ADF அப்படின்னா தொகு தேவை சார்பு, ASF அப்படின்னா தொகு அளிப்பு சார்பு. கீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கோட்பாடுல இந்த 2க்கும் சமநிலை விளக்கறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தையும் வணிகத்தையும் எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? சோ நுகர்வு செலவு தொடர்பா பாத்தீங்க அப்படின்னா முடிவை எடுக்கிறதுக்கு குடும்பத்தையும், முதலீடு தொடர்பா அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு வணிக நிறுவனங்களையும் எடுத்துக்கிட்டார். நுகர்வு குடும்பங்கள் தான் நுகர்வு செய்யும். இப்ப நிறுவனங்கள் வந்து முதலீடு போட்டு உற்பத்தி செஞ்சு ஒரு பொருளை உற்பத்தி செய்யுது அப்படின்னா அதை வாங்குறவங்க யாரு? குடும்பத்துல இருக்கவங்க தான் இல்லையா? அப்ப நுகர்வு செலவுக்கு குடும்பத்தையும், முதலீட்டு செலவுக்கு நிறுவனத்தையும் எடுத்துக்கு. இதை மட்டும் தெரிஞ்சீங்கன்னா போதும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அணுகுமுறையை பயன்படுத்த பாத்தீங்கன்னா 2 கொடுத்திருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா தொகு தேவை, தொகு அளிப்பு அணுகுமுறை, சேமிப்பு முதலீடு அணுகுமுறை. தொகு தேவைனா நம்ம பார்த்தாச்சு. தொகு தேவைனா மொத்தமா வாங்கறதுக்காக செலவு பண்றது. தொகு அளிப்புனா மொத்தமா உற்பத்தி செய்யறதுக்காக செலவு பண்றது. சேமிப்புனா நம்ம நுகர்வு போக மீதியை சேமிச்சு வைக்கிறது. முதலீடுனா அதற்காக நம்ம எவ்வளவு முதலீடு செய்யறோம் அப்படிங்கிறது தான். மற்றது எதுவுமே இந்த இடத்துல நோட் கிடையாது. இந்த டேபிள் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. தொன்மையம் கீன்சியம்க்கு ஒரு ஒப்பீடு, அதாவது ஒரு வேறுபாடு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படிங்கிறது. கீன்சியம் அப்படிங்கிறது குறுகிய கால சமநிலை, தொன்மையம் அப்படிங்கிறது நீண்ட கால சமநிலை. கீன்சியம் பாத்தீங்க அப்படின்னா சேமிப்பு கெடுறது, இது சேமிப்பு நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா பணத்தின் பணி என்பது ஒரு புறம் பரிமாற்றத்திற்கு உதவும், மறுபுறம் சேமிக்க கூடியது. இந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது பரிவர்த்தனைக்கும் யூஸ் ஆகுது, சேமிப்புக்கும் யூஸ் ஆகுது. தொன்மையத்துல பாத்தீங்கன்னா அவங்க அந்த எடுகோள்கள் இருக்கு இல்லையா? அதுலயே சொல்லியிருப்பாங்க பணம் வந்து பரிவர்த்தனைக்கு மட்டுமே தான் உதவும் அப்படின்னு. அடுத்து நாட்டோட சிக்கல்களை தீர்க்க பேரியல் அணுகுமுறை இருக்கு. இதுல நுண்ணியல் அடிப்படை முறையில என்ன பண்றாங்க? நாட்டோட சிக்கல்களை தீர்க்கிறாங்க. அடுத்து அரசோட தலையீடு பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்படுது. இதுல அரசு தலையீடா கொள்கை வலியுறுத்தப்படுகிறது. அடுத்து எல்லா சூழ்நிலையிலும் முழு வேலை வாய்ப்பு, குறை முழு வேலை வாய்ப்பு பொருத்தமா இருக்கு. இதுல முழு வேலை வாய்ப்பு மட்டுமே தான் பொருந்தக்கூடியது. முரண்பாடுகளை கொண்டது முதலாளித்துவம். இதுல முதலாளித்துவம் தான் சரியானது அப்படின்னு சொல்லுது. பொருளாதாரத்தோட தேவைக்கேற்ப வரவு செலவு அறிக்கையை மாற்றிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா சமநிலை தான் இருக்கு. வரவு செலவு ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அடுத்து வருமான மாற்றம் மூலமா சேமிப்பு முதலீடு சமநிலை முன்னாடி வைக்கிறாங்க. இதுல ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சமநிலை தான். எல்லா இடத்துலயும் சமநிலை. எவ்வளவு வந்து உற்பத்தி செய்யறோமோ அது எல்லாமே விற்பனை ஆயிடுது அப்படிங்கிறது தான்
தொன்மையம் சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா பணத்திற்கான தேவை அளிப்பை பாத்தீங்கன்னா வட்டி வீதத்தை நிர்ணயிக்குது. இதுல சேமிப்பு முதலீடு இது ரெண்டும் தான் வட்டி வீதத்தை நிர்ணயிக்குது. வட்டி வீதம் மாறிக்கிட்டே இருக்கும், இதுல மாறாது. தேவையே அதோட அளிப்பை உருவாக்குது, அளிப்பு தன் தேவையை உருவாக்குது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன தேவையோ ஓகேவா, சோ எவ்வளவு வாங்கணுமோ அதுதான் உற்பத்தி செய்யறதுக்கான. இப்ப அந்த 40 அந்த பேக்கரியில 40 கேக்கு தான் விற்பனை ஆகுதுன்னா அவங்க 40 மட்டும் மேக் பண்ணா போதும். இல்ல 80 விற்பனை ஆகுதுன்னா 80 பண்ணா போதும். இப்ப 40 விற்பனை ஆகிற இடத்துல 100 செஞ்சு வச்சாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த இடத்துல நஷ்டம் தான் ஆகும். அப்ப தேவைதான் அதோட அளிப்பை வந்து உருவாக்குது. இந்த இடத்துல அவங்க தொன்மையம் சொன்னதே என்னது, அளிப்பு தான் தன்னோட தேவையை உருவாக்குதுன்னு சொன்னாங்க. வட்டி அப்படிங்கிறது ரொக்க இருப்பை விட்டு கொடுப்பதற்கான வெகுமதின்னு சொல்றாங்க. இங்க வட்டி அப்படிங்கிறது சேமிப்பதற்கான வெகுமதின்னு சொல்றாங்க. இந்த தேவிற்காலத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி நான் என்னென்ன பாயிண்ட் சொன்னனோ அதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. வேற எதுவுமே இந்த பாடத்துல தேவைப்படாது. ரொம்ப முக்கியமானது வேலை வாய்ப்புனா என்ன, வேலையின்மைனா என்ன, வேலையின்மைக்கான அந்த வகைகள் என்னென்ன, ஸோ வகைகள் தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து விளைவு தேவைனா என்ன, தொன்மையம் என்ன சொல்லுது, கீன்சியம் என்ன சொல்லுது, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து வேற ஒரு கிளாஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.